இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலில் கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, நாம் தியானிக்கிற நம்முடைய வேத பகுதிக்கு தொடர்ந்து நாம் போவோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன்னை இந்த இனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கடந்த கிழமை இதிலே ஒரு பகுதியை பார்த்தோம். எப்படின்னா, உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன் என்று சொல்லி. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது என்னவென்று சொன்னால், உன்னை ஒருவரும் மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை பிசாசு சத்துரு மேற்கொள்ள கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளையை, உன் சபையை, உன் தொழிலை, உன் சரீரத்தை மேற்கொள்ள பிசாசை கர்த்தர் ஒருபோதும் மேற்கொள்ள விடமாட்டார். தேவன் உனக்கு அற்புதம் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஆனால் வேதம் அந்த இடத்திலே நமக்கு தெளிவாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தம், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு யுத்தமே வராது, ஆண்டவர் பக்கபலமாக இருந்துருவாரு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர, அந்த போதனை எங்கேயுமே வேதத்தில் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எனவே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், நீ இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த உலகத்தில் உனக்கு பாடுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நீ ஜெயம் பெறத்தக்கதாக அந்த ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை தான் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் சத்துருவோடு கூட யுத்தம் உண்டு. முடிவிலே ஜெயம் நமக்கு உரியது. குடும்பத்தை, சபையை, தனிப்பட்ட வாழ்விலே, வேலை செய்யும் இடத்திலே, சரீரத்திலே பலவிதமான காரியத்தை பிசாசு கொண்டு வந்து நெருக்குவான். நெருக்கி, இன்றைக்கு நீங்கள் வேதத்தில் கூட பார்த்தீங்க, அந்த சங்கீதம் கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருந்தது சொன்னால், எல்லா விதத்திலும் சௌரியவான்கள் கூட நமக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, என்ன எல்லா காரியம் செய்வாங்க. ஆனாலும் என் கண்கள் கர்த்தரை மட்டும்தான் நோக்கி இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற விதமாக, இன்றைக்கு நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி மட்டுமே இருக்குமே ஆனால் ஜெயம் உங்களுடையது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னதாக கப்பல் கவிழ்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஐயோ, இன்னும் கொஞ்சத்தில் கவிழ்ந்துடும் அப்படின்னு இருக்கும். ஆனால் கவலை விட மாட்டார். ஏன்னா கர்த்தர் இருக்கிற கப்பல் ஒரு நாள் கவலாது. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி சமாதானமாக கரையிலே கொண்டு போய் சேர்க்கிறவர். இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கிறதுனால தான் இதை வலியுறுத்தி நான் இந்த இடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது யார் வருவார்னா, சத்துரு வருவான். இதை நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, அறியாதவர்களாய் நாம் இருப்போமானால், அல்லது போனால் நம்மை மேற்கொண்டு விடுவான் என்று சொல்லி அதைரியத்தோடு இருப்போமே ஆனாலும் கூட, அவன் என்ன செய்வான்னு சொன்னா, இந்த யுத்தத்திலே அவன் யுத்தம் பண்ணி மேற்கொள்ளுவான். எனவே தான் ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னா, நம்ம அதிலிருந்து விடுவிக்கிறது மட்டுமல்ல, நமக்கு சில ட்ரைனிங் கொடுக்கிறார். எப்படின்னா, நீ இந்தந்த மாதிரி எல்லாம் செய்து யுத்தத்துக்கு நீ உன்னை பழக்குவித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய யுத்தம் ஆயுதங்களினால் அல்ல, என் மாம்ச போராட்டம் அல்ல, எப்படி ஆவியின் பலம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் மாம்சத்திலே போராடுகிறவர் இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்யறார்னா, நாம் இந்த யுத்தத்தை ஜெயங்கொள்கிறதுக்கு நாம் பழக்கப்படுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, இந்த மிலிட்ரி இருக்குது தானே, மிலிட்ரி ட்ரைனிங் இருக்குது தானே, ட்ரைனிங் போனால் அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, எல்லா இடத்துலையும் கொண்டு போவாங்க. கொண்டு போய் என்னென்ன எப்படியெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? திடீர்னு ஒரு யுத்தம் நடக்க ஆரம்பித்தால் எந்த தாமதமும் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை அப்படி நடத்திட்டு போகிறது. நான் சவுதியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, காலையில் 3:45 எழுப்பிடுவான்.
யார் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் எழுப்பி கொண்டாந்து பெரட்டில் வச்சுட்டு அதுக்கு பிறகு கொண்டாந்து சாப்பாடை கொடுப்பான். சாப்பாடு கொடுத்தாலும் ஆயா உட்காந்து சாப்பிட தட்டுவான். தட்டினோடனே எழும்பணும், அதுக்கு பிறகு போகணும், அதுக்கு பிறகு ட்ரைனிங் எடுக்கணும். அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு வந்தோன்னு இன்னொரு சாப்பாடு. இப்படி பல விதமும் அவங்களுக்கு என்னத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுகிறான்னு என்று ஏன் அப்படி எல்லாம் செய்கிறாங்கன்னா, நாளைக்கு யுத்தம் நடக்கும்போது கூட நீ இந்த முறைகளை பின்பற்றுகிறதுக்காகத்தான் உனக்கு என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்கள். நான் அந்த சொன்னேன் ஆர்மி ட்ரைனிங் மட்டகுள்ள கொரிய இந்த இது காக்கா தீவுன்னு ஒன்று இருக்கு. அந்த இடம் முந்தி சதுப்பு நிலம் சேருதான். அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா மிலிட்ரிக்காரனை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு முதலாவது அந்த ட்ரைனிங் கொடுக்குறவன் என்ன செய்வானா மோட்டர் சைக்கிள் ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வருவான். போயிட்டு வந்து அவன் எப்படி போகிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு அந்த புதுசாக வர்றவங்ககிட்ட என்ன செய்வான் தெரியுமா, சைக்கிளை கொடுத்து அனுப்புவான். போனால் சிலரை காணும். ஏன்னா சேத்துக்குள்ள மாட்டி விழுந்து எழுந்து சேரெல்லாம் மேலே பூசிட்டு அப்படியே வரும். ஏன் அதை செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்படிப்பட்ட கடுமையான காரியங்களில் நீ முகம் கொடுத்து எப்படி மேற்கொண்டு வர வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள். அப்பொழுதுதான் நாளைக்கு அது உனக்கு என்னது கை கொடுக்கும். அதுபோல தேவனும் கூட என்ன செய்கிறார் சொன்னா, நம்ம அப்படியே கொண்டு வந்துட்டாரு ரட்சிக்கப்பட்டுட்டோம் பேசாம இருந்தல. நீ பழகணும். நீ பழகி பழகி பழகினா தான் சத்துருவை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தில் இதுக்காக ஆதாரமாக நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1 வசனங்களை ஒரு விஷயம் நாம் வாசிப்போம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும், நல்ல பாருங்க, கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும், பாருங்க, அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள். என்னது, முதல்ல இவங்கெல்லாம் யுத்தத்தை பார்க்கல, யுத்தம்னா என்னன்னு தெரியல, யுத்தத்தை செய்யல. அதனால இனிமே உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கைன்னு சொல்லல. உங்களை நான் யுத்தத்துக்காக பழக்கதற்காக உங்களுக்காக கொஞ்சம் சத்துருக்களை நான் வைத்திருக்கிறேன். அப்படித்தானே சொல்றாரு. இப்ப யார் யாரை வச்சிருக்காரு பாருங்க. பெலிஸ்தியரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்துக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. என்னது, ஆண்டவர் விட்டு வைக்கிறார். பெலிஸ்தியரின் 5 அதிபதிகள் ஏவியர் வரைக்கும் எல்லாரையும் விட்டு வைக்கிறார். எதுக்காக விட்டு வைக்கிறாரு? அன்பு செலுத்துறதுக்காக, பணிவிடை செய்யறதுக்காக இல்ல. இவனை போய் சுரண்டு, இவங்கிட்ட சண்டைக்கு போ, அவன் என்ன செய்யறான், இதுக்கு தானே வச்சிருக்காரு. ஏன்னா யுத்தம் செய்து பழகணும். அந்த யுத்தம் இன்றைக்கு ஆவிக்குரிய நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் கீழே பார்ப்போம். ஆனால் இந்த நேரங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், அபச்சொற்கள் வரும், நிபச்சொற்கள் வரும். ஆனால் அந்த நேரம் என்ன செய்யறோம், நாம சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போயிட்டு ஆண்டவர் எங்கே தான் இருக்கிறாரு, ஆண்டவர் நான் காலைல துதிக்கிறேன், மாலையில் துதிக்கிறேன், சபைக்கு போகிறேன், ட்ரெக்ஸ் கொடுக்குறேன், தசம்பா கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், இன்னும் என்னென்னமோ எல்லாம் செய்கிறேன், நன்மை செய்கிறேன். ஆனால் எங்கே இருக்காரு ஆண்டவர்? நான் கஷ்டப்படுறேனே, நான் வேதனைப்படுறேனே, ஏன் இந்த துன்ப நேரத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்யலை? இது பொதுவாக ஜனங்களிடத்திலே கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. ஏனென்றால் நாம் எல்லாரும் மனிதர்கள் தான். மனிதனாக இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி சோதனைகள் வரும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் பலவிதமான போராட்டமான கேள்விகள் வரும். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? தேவனையே சந்தேகப்படுகிறான், அழைத்தவரை சந்தேகப்படுகிறான். நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவரை சந்தேகப்படுகிறான். நீங்கள் சும்மா இருங்க, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னவரை சந்தேகப்படுகிறான். ஏனென்றால் நெருக்கங்கள். ஏன் நெருக்கங்கள் வந்தது என்றால், நானும் நீயும் போராட்டங்களிலே பழக வேண்டும் என்கிறதுக்காக கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார். இந்த செவ்விந்தியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, செவ்விந்தியர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தங்களுடைய வாலிப பிராயத்தில் இருக்கிற அந்த வாலிபர்களை கொண்டு போய் அவர்களுடைய வாழ்க்கையில பலன் பெற வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா, நடுவில் காட்டில் கொண்டு போய் விடுவாங்களாம். விட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா, இந்த வில்லையும் அம்பையும் வச்சுக்கப்பா, வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், ஏதாவது மிருகம் உன்னை தூக்கி வந்து உன்னை தீங்கு செய்ய வந்தால் நீ என்ன செய்யணும், உடனே அதை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு வாலிபனை கொண்டு போய் வைத்தாங்க. வைத்து நடுவில் அவன் ராத்திரியெல்லாம் இருக்கிறான். எப்படி தனியாக இருக்கும்போது அது ஒரு பயம், மிருகத்தினுடைய பயம், அதை என்னது அம்பையும் வச்சிருக்கான், வில்லையும் வச்சுக்கிட்டே இருக்கிறான். இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய புலி ஒன்று அப்படியே பாஞ்சு அவன் மேலே பாயறதுக்காக வருகிறது. வந்தா இவன் வில்லை எடுத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புலி கீழே விழுது. விழுந்தனை பார்த்தா அந்த புலி மேலே இன்னொரு அம்பு பாய்ந்து இருக்கிறது. திரும்பி பார்க்கிறான். யார் என்று சொன்னா, அந்த தகப்பன் இவன் தூங்கினாலும் தூங்கல் அடிப்பா அவன் விழித்திருக்கிறான். ஏன்னா என் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து நடந்த, இதே தான் என் தகப்பனும் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறேன்.
நானும் நீயும் போராட்டத்துக்கு முகம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது எங்க அப்பா தூங்கல. அவர் உட்கார்ந்து லேவியனை சுத்தம் படுத்திக்கிட்டு தான் இருக்காரு, அவனை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு, அவன் மேல கண்ணை வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. எப்ப என் பிள்ளைக்கு எது நடந்துருமோ கோழித்தன் குஞ்சுகளை பார்க்கறது போலவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன எப்படி புள்ள இருக்கும்போது புலி வருதா, சிங்கம் வருதா, நரி வருதான்னு தெரியல. ஆனா என் புள்ள அதைரியப்பட்டு பலகீனப்பட்டு அதுக்கு இரையாகி போய்விடக்கூடாது என்று கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க பாத்தீங்கன்னாக்கும் எல்லாரும் சேர்ந்திருக்கா என்னன்னா யுத்தத்துக்கு போறதுக்காக சேர்ந்திருக்கா. எங்க கிதியோனோட கூட ஒரு கூட்டம் அப்படியே போறதுக்கு ரெடின்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஜனக்கூட்டம் இப்படி இருக்க நிறைய இருக்குது. ஆண்டவர் சாதாரண ஆளு கிடையாது. எங்கேயும் தன்னை விட யாரையும் உயர்த்துறதுக்கு விடவே மாட்டார். எங்க தட்டணுமோ அங்க தட்டுவார். பார்க்கிறாரு, பார்த்தா இவனெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கிறான். ஆண்டவர் கிதியோனை கூப்பிட்டு, இங்க வா. என்னன்னா இவ்வளவு பேர் இருக்கிறான், இவ்வளவு பேர் இருந்தாலும் நான் தான் ஜெயம் கொடுக்க போறேன். ஜெயம் கொடுத்துட்டா இவன் என்ன சொல்லுவான், நாங்க கூடி இருக்கிற ஜனத்தை பார்த்தா அவன் ஓடி போயிட்டான்னு சொல்லிடுவான். நாங்க தான் ஜெயம் பெற்றோம்னு சொல்லுவோம். எனவே நீ ஒரு காரியம் செய்யப்பா, எழும்பி போய் நின்று சொல்லு, பயமும் திகிலும் உடையவன் எல்லாம் போயிரு அப்படின்ட்டார். நீ அந்த அறிவு மட்டும் முதலாவது கூட அப்படின்னு. கிளை நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாத்தீங்கன்னாக்கும் பயமும் திகிலும் உள்ளவர்கள் போங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதுதான் போதும். 22,000 பேர் எடுத்தான் ஓட்டம். 22,000 பேர் எடுத்தான் ஓட்டம். அவனை எதுக்கு வந்திருக்கான்? யுத்தம் பண்றதுக்கு தான் வந்திருக்கான். ஆனா இவன் எல்லாம் யாரு? பின்னுக்கு இருக்கிறாள். ரொம்ப பேர் பின்னுக்கு தான் நிற்பான். ஹே 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 எப்போ ஓடலான்னு. ஆனா சொன்ன உடனே ஓடிட்டான். இன்னைக்கு போராட்டங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது ஓடுற ஒரு கூட்டம் இருக்கிறது. கர்த்தர் வேணாம், தேவனுடைய அன்பு வேணாம் என்று ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் இருக்குது. எப்படி தெரியுமா? தோமா மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். யோவான் 11:6 அப்பொழுது தோமா, வாங்க போவோம். எதுக்கு போவோம்? செத்தவனை உயிரோட எழுப்புறதுக்கு இல்லை, பக்கத்தில் நாம படுக்கிறதுக்கு போவோம். அதானே சொல்றான். நம்மளையும் கல்லறிந்து கொள்ளுவாங்க, செத்து போவோம், புதைக்கிறதுக்கு. என்ன செய்யறது? ஏற்றுக்கிட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம், ஆண்டு அறிஞ்சிட்டோம், நம்மளை பார்த்து 4 பேர் சிரிப்பான். ஏதோ சந்தேகப்பட்டால் என்ன, அவிசுவாசப்பட்டால் என்ன, நம்ம அப்படியே போய்கிட்டே இருப்போம். அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் கர்த்தரே உன்னை வாந்தி பண்ணி போடுவார், என்னை வாந்தி பண்ணி போடுவார். ஒன்று அனலாயிரு, அல்லது போனால் குளிர. இதுதானே கர்த்தர் சொல்றாரு. எனவே தேவ பிள்ளையே, பயமும் திகிலும் இல்ல, யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் நான் நீங்களும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க பாத்தீங்கன்னாக்கும் சங்கீதக்காரன் எப்படி சொல்றான்னா, சங்கீதம் 144:1 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றான். என்ன நீங்க பழக்குவிக்கிறீங்க ஆண்டவரே? எதுக்காக பழக்குவிக்கிறீங்கன்னா, போருக்கு பழக்குவிக்கிறீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படின்னா நான் பலன் பெற்றவனாக காணப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். இல்லைன்னா பிசாசு என்ன செய்வானா, நம்ம மேற்கொள்ளும். நாம் நம்முடைய சமாதானத்தை இழந்துருவோம், சந்தோஷத்தை இழந்துருவோம், சுகத்தை இழந்துருவோம், பொருளாதாரத்தை இழந்துருவோம், குடும்ப உறவை சீர்குலைப்போம். இப்படிப்பட்ட பல காரியங்களை பிசாசு செய்வான். நாம பலன் இல்லாம பலனற்றவளாய் காணப்படும் பொழுது பிசாசு பலனோடு கூட என்ன செய்வான்னு சொன்னா, அவன் நம்ம மேல ஏறி மிதிச்சு என்னென்னமோ எல்லாம் காரியம் செய்வான். எனவே தான் நாம் என்ன செய்யணும், பலன் பெறணும். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொன்னாரு. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, பன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? என்னது? கட்டினாலே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் என்ன செய்ய முடியாது? புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிட முடியாது. கட்டினானாகில் அவன் வீட்டை என்ன செய்யலாம்? கொள்ளையிடலாம். நீங்களும் நானும் யார் அப்படின்னா பலவான்கள், அப்படித்தானே? நானும் நீங்களும் பலவான்கள். அப்ப எங்களை கட்டுறதுக்குன்னு அவன் வருவான். ஆனா பார்த்துட்டு அவன் ஓடணும். நம்ம பலத்தை பார்த்துட்டு ஓடணும். நாம பலகீனப்பட்டிருப்போமே, ஆனால் நம்ம கட்டிட்டு
அவன் என்ன தெரியுமா செய்வான்? நமக்குரியது எல்லாத்தையும் எடுத்துருவான். நம்ம சமாதானத்தை எடுத்துருவான், சந்தோஷத்தை எடுத்துருவான், சுகத்தை எடுத்துருவான், எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளை என்ன செய்யணும்? வெறுமையாக்கிட்டு போயிடுவான். எனவே நாம் பலன் பெற்றவர்களாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் பலசாலிகளாக இருக்கணும். அப்போதான் என்ன சொன்னா நாம் அவனை கட்ட முடியும். ஆண்டு இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த பெரிய அதிகாரம் என்ன தெரியுமா? பிசாசை கட்டுறதுக்கு, சத்துருவை கட்டுறதுக்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. ஆண்டர் வேற எதுவும் கொடுக்கல. பேங்க்ல இவ்வளோ இருக்கு, அங்கே இருக்குன்னு ஏதாவது சொன்னாரா? இல்லை. என் நாமத்தில் என்ன செய்யுங்க? பிசாசை துரத்துங்க. கட்ட முடியும், துரத்த முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப நானும் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னா இதுக்காக பிரயாசப்படணும். பிரயாசப்படுறது மட்டுமில்ல, வாயினாலே அறிக்கை செய்யணும். பலன் பெறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது ஒண்ணு. அதை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். எப்ப பார்த்தாலும் என்ன 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 இல்லை, நான் பலன் பெற்றவன், இயேசுவின் நாமத்தினால் வெற்றி பெறுவேன். சங்கீதக்காரர் தான் நீங்க பாத்தீங்கன்னா பாடு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். ஆண்டவரே, எங்க சேனையும் பார்க்கல, மதிலையும் பார்க்கல, ஆனால் என்ன சொன்னான்? விசுவாசத்தோடு கூட அறிக்கைதான் வந்து நின்றான். இயேசு நாமத்தில் வர்றேன். நீ நிந்திக்கிற தேவன் நாமத்தில் நான் வர்றேன். ஏன்? அது அறிக்கை செய்தான். முகமது அலி நமக்கு தெரியும். அவன் வந்து அந்த அங்கே என்னென்னா தண்ணி குடிக்க இயலாது, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக இயலாது, கருப்பினத்தவர்கள்லாம் வெறுக்கப்படுகிற ஒரு நேரம். அப்போ என்ன செஞ்சுருக்காரு? போயிட்டு ஒரு சைக்கிள் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டு வந்தால் அதுக்கடையில் சைக்கிளை காணும். பைசிக்கலை காணணும்னா அங்கேருந்து இவர் அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்திருக்கிறான். வந்து என்னென்னா, இப்படி பைசிக்கலை யாரும் எடுத்துறேன். அவர் சொன்னாரா, இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு நான் உனக்கு வழி ஒன்று சொல்கிறேன்னு கொண்டு போய் குத்துச்சண்டை பழக்கியிருக்காரு. குத்துச்சண்டையை பழக்கின உடனே இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு, ஏன் பைசிக்கல் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லலை, அதிலேயே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி எப்போ பார்த்தாலும் அதற்காக போராடி 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 அதை பயிற்சி எடுத்து எடுத்து வாயினாலே ஒரு அறிக்கை செய்வானா. எப்படி தெரியுமா? நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டு, நான் தான். அதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிப்பாங்கண்ணா, இவர் பெஸ்ட்டு பெஸ்ட்டு. ஏன்? நிறம் ஒரு பக்கம், இவன் எங்கே பெஸ்ட்டாக வரப்போகிறான் அப்படின்னு. ஆனால் உலகத்திலே பெஸ்ட்டாக வந்தான். தேவ பிள்ளையே, நீ பெஸ்ட்டு. தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். நீ வல்லமையா அறிக்கை செய்யணும். நீ அதுக்காக பயிற்சி எடுக்கணும். எப்படி தெரியுமா? என் தேவனாலே நான் வெற்றி பெறுவேன், என் தேவனாலே நான் எல்லாத்தையும் பெறுவேன், சந்தோஷமா இருப்பேன், சமாதானமா இருப்பேன், என் குடும்பம் நிலைக்கும், என் பிள்ளைகள் நிலைப்பார்கள், நல்ல காரியங்கள், எல்லாத்தையும் நீ வாயினால் அறிக்கை செய்ய 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 உன்னுடைய வாயின் அறிக்கையை கர்த்தர் கனப்படுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ பிராக்டிஸ் என்ன எடுக்கணும்? வாயில் அறிக்கை செய்யறது லேசு. அடுத்து பிராக்டிஸ் எடுக்காம சும்மா இருந்து வாயில் அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருந்தா சரி வராது. அதுக்காக பிராக்டிஸோட கூட எடுத்தா தான் நல்லது. நீங்க வாசித்து பாருங்க, 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்து, என்னதான் அங்க ஆகாப் சொல்லிட்டான், நீ தான் களங்கம் பண்றவன் அப்படின்ட்டான். இடையில நமக்கு எல்லா காரியங்களும் தெரியும். இப்ப கடைசியில கர்மேல் மலைக்கு மேல கூட்டு போயாச்சு. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து என்ன செய்யறான்? எலியா சொல்றான், இனிமே நீங்க இங்க இருக்க வேணாம், எங்க போங்க, நீங்க போய் சாப்பிட்டு படுங்க. அப்படித்தானே? நீங்க போயிட்டு சாப்பிட்டு படுங்க. நான் அதுக்காகத்தான் இருக்கிறேன், நான் விண்ணப்பம் பண்றதுக்காகத்தான் இருக்கிறேன். அவன் என்ன செஞ்சானா? குனிந்து இந்த முழங்கால் வரைக்கும் குனிஞ்சான். அது வந்து இஸ்லாமியர்கள் இன்னைக்கு செய்கிறாங்க. நமக்கு அப்படிப்பட்ட கஷ்டமானதெல்லாம் செய்யலை. நமக்கு அப்படி செஞ்சுட்டு தான் நம்ம இன்னைக்கு இருப்போமான்னு தெரியலை. இன்றைக்கி இஸ்லாமியர்கள் அதை செய்கிறாங்க, நாங்கள் செய்ய மாட்டோம். எப்படி இப்படி குனிஞ்சிருக்கணும். நமக்கு கொஞ்ச நேரம் நிற்கிறனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முழங்கால் நிற்கலாது இல்லையா? நம்ம விளையணும். எல்லாரும் சும்மா நான் உங்களை பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் குற்றவாளிகள்ன்ற மாதிரி இல்லை. நானும் தான், எல்லாரும் தான். என்ன முழங்கால். ஆனால் இன்றைக்கு முழங்காலிலே நின்று தான் நம்முடைய போராட்டமே ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து முழங்கால் படி போட்டார், அப்போஸ்தலர்கள் முழங்காடி படி போட்டாங்க. எல்லாரும் முழங்கால நின்று தான் இந்த பலத்தை பெற்றாங்க. நீங்கள் எபேசியருடைய புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். என்னதான் வல்லமையாய் பலப்படுறதுக்கு என்ன செய்யணுமா? முழங்கால நிக்கணும். முழங்கால நின்று ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும்.
அப்பத்தான் உள்ளான மனுஷன்ல ஒரு பலன் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் முழங்கால் நிற்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப எல்லாருக்கும் தான் என்னென்னா கஷ்டம். ஏன்னா நம்ம பழக்கிக்கல பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் சிலர் முழங்கால் படி போடும் பொழுது நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறது உண்டு. நம்ம பார்த்தா முழங்கால் படி போடும்போது எனக்கு சரியான சந்தோஷம். ஏன்னா இந்த வயதிலும் கூட அந்த முழங்காலில் நின்று ஆண்டவர் துதிக்கிறாங்க. அதான் பக்தன் பாடும்போது, முழங்காலில் நின்றோரெல்லாம் முழங்கிடுவார் அன்றே, முழங்கால்கள் மடங்கும் இயேசுவின் நாமம் தளங்களை நிரப்பிவிடும் அப்படின்னு படிங்க. நான் தளங்கள் இல்லை, நம்ம சரீரத்தில் பலத்தை கற்றுக் கொடுப்பாரு, ஆவியில பலப்படுத்துவார். முழங்கால நின்று பழகுனா கத்தரை. அதுக்காக நீங்க இல்லை வீட்டில் கூட நீங்க என்ன செய்யுங்க, ஜெபிக்கும் போது ஏழாதான் கஷ்டம்தான். ஆனா ஆமிகார முழங்கால் போட்டா போட்டோம் தானே, வெயில உட்கார்ந்து நின்றோம் தானே, மறந்த நேரம் குடிச்சோமா இல்லையே. அப்ப செய்தா இன்றைக்கு ஏன் நம்மளால செய்ய முடியாது? அவன் கம்ப வச்சிட்டு இருக்கும் போது நடுக்கணுமே இல்லையா? நீங்க நான் இருக்குது எங்க மட்டக்களப்பில் அப்படிதான். எப்படின்னு சொன்னா தெரியுமா, அங்கே எவனா தொங்குவான்னு எல்லாரையும் கூப்பிட்டு வயசு என்ன வயசு, நம்ம எல்லாம் வெயிலரு, முழங்கால் போட்டா முழங்கால் போட்டு தான் ஆகணும், எல்லாம் போடுவான், கீழே இருந்து அடிப்பான். அப்ப நாம இருந்தோம் தானே. இன்னைக்கு அதே முழங்கால் இருந்தா நாம அடிக்க முடியும் பிசாசை, நாம ஜெயிக்க முடியும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இயேசு இரக்கமானவர், எப்படி வேணாலும் வாழலாம். இந்த உபதேசம் எல்லாம் சொன்னேன்னா இதெல்லாம் கடினமான உபதேசம். அன்னைக்கு கடினமான உபதேசம் ஏசு பேசும்போது ரொம்ப பேர் போயிட்டான். போனோன்னே ஏசு கேட்டா நீயும் போறன போ அப்படின்ட்டார். அப்படித்தானே சொன்னாரு. பேதுரு சொன்னா இவைகள் எல்லாம் கடினமான உபதேசம், நீ போ. இல்லை, ஜீவனுள்ள வார்த்தை இங்கே இருக்குது. வார்த்தை இருந்தால் நல்லது. வார்த்தையை நாம் பிடிச்சிக்குவோம், வார்த்தையை அனுபவிப்போம், வார்த்தையில் சந்தோஷமாக இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே. அப்போ என்னது, எலியா சொன்னேன், நீ போய் போஜனம் பண்ணு, நான் இங்கே முழங்கால இருக்கேன். நான் என்ன தெரியுமா இப்போ சாப்பிட்றது இல்லை, நான் இப்போ ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன். அப்படிதானே? ஃபாஸ்டிங் இருந்து முழங்கால இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்வார். உபவாசத்தினால தான் பெரிய ஜெயம் இருக்கிறான்னு சொன்னாரு. இந்த ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் வேறு எந்த வழியிலும் போகாது. நீ முழங்கால் படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னு எல்லையை விட்டே ஓடி போயிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே. அப்ப முழங்கால நின்று தான் முதலாவது நம்ம. அப்ப என்னுடைய கைகளை போருக்கு பழக்குவிக்கிறார். அடுத்தது என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, இந்த கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் நமக்கு தெரிகிறது. இப்ப நாம அதுல வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்போம். யாத்ராமத்தின் புத்தகத்துல 17ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க வேகமாக. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமிலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அதில் போட்டிருக்க என்னன்னா, அவன் கை தாழ விழும்போது அமிலேக்கியன் மேற்கொள்வான். அவன் கை உயர்ந்திருக்கும் போது யாரு? இஸ்ரவேலர் மேற்கொள்ளும். அப்படிதான் இருக்கு. என்னது, மோசே இருக்கிறான். மோசே என்ன செய்யறான்? கை அப்படியே தூக்கிட்டு இருக்கிறான். நின்றுகிட்டே தூக்கிட்டு இருந்தா அவனால ஏல்ல. உடனே ஊரு ஆரோன்னு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு கல்லை கொண்டு வந்து இதுல உட்காருங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நாங்க என்ன செய்யணும், உங்களுக்காக உங்க கையை தூக்குறோம். இவன் 2 பேரும் சேர்ந்து தூக்குறான் பாருங்க. ஒருத்தன் வலது பக்கத்திலையும் ஒருத்தன் இடது பக்கத்திலையும் தூக்குறான். கை தூக்கும் போது என்ன வருகிறதாம்? அமிலேக்கை மேற்கொண்டார்கள். ஓ வாழ்க்கையில இன்றைக்கு நீ கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நல்லா மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் போது உனக்காக கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நீ ஜெயம் பெறத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வார். யோசுவா பட்டயத்தை எடுத்து வெட்டிக்கிட்டே போறான். இவன் கையை தூக்கிக்கிட்டே இருக்கான். ஊரு ஆறும் சேர்ந்து தூக்கிட்டு சபை என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டு நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சு ஆண்டவர் நல்ல மகிமைப்படுத்தினா தேவன் பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே. அப்படியா இருந்தா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யணும்? பழக்கிக்கப்படணும், அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யறது மட்டும் இல்ல, ஆண்டவர் நோக்கி நல்ல முழங்கால் படி போட்டு நல்ல கையை தூக்கி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை இங்கே இல்லை, நீங்க அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்க்கறதுக்கு அறைக்குள்ள போயிட்டு மூடிட்டு கையை தூக்கி பாருங்க. உபவாசம் இருந்து பாருங்க, ஜெபிச்சு பாருங்க. வெளியரங்கமா கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சொல்லுவாரு, இப்படி ஜெபம் பண்ணே கர்த்தர் இந்த மாதிரி சாட்சியா எழுப்பினார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தால் தேவனுடைய துணையோடு கூட தான் நாம் என்ன செய்யலைன்னா சத்துருவை மேற்கொள்ள முடியும், சத்துரு மேலே ஜெயம் கொள்ள முடியும். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் 2 நாளாகமம் 14 அதிகாரம் 11-12 வசனம் வேகமாக வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆசா இருக்கிறானே, ஆசாவுக்கு இப்போ நெருக்கம் வந்துருச்சு. வந்தா எத்தியோப்பியர் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. வந்தா இவங்களுக்கு முன்னால் போய் நிற்கிறான். நின்னாலும் இவனுக்கு ஒரு பயம். நம்மளால் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியுமா முடியாதோ தெரியலை. ஒரு ஜெபம் பண்ணுவோம், ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டரை பார்க்குறான், பார்த்து சொல்கிறான், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற கர்த்தாவே, இந்த திரளான ஏராளமான ஜனத்துக்கு முன்பதாக அவர்களை எங்களால் மேற்கொள்ள முடியாது, ஆனால் அவர்கள் எங்களை மேற்கொள்ள விடாதிரும். ஏன் தெரியுமா, என்னை மனுஷன் மேற்கொள்வானே ஆனால் உம்மை மேற்கொண்டதுக்கு சமம், உம்மை ஆராதிக்கிற என்னை மேற்கொண்டதுக்கு சமம். எனவே மேற்கொள்ள விடாதிரும். ஏனென்றால் தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லும்போது சொன்னா, நான் ஆராதிக்கிற தேவனுடைய நாமத்தினால் உன்னிடத்திலே வருக, அந்த நாமத்தில் அன்றைக்கு வெற்றி கொடுத்த என் பிதாவுக்கு வெற்றி கொடுத்த தேவனே, இன்றைக்கு அந்த வெற்றி எனக்கு தாரும் என்று சொல்லி அவன் ஆராதிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நமக்கு கஷ்டமானது ஒன்றாதான். உங்களையும் சரி என்னையும் சரி சேர்த்துக்கிறோம். ஜெபம் பண்ண தொடங்கினா ஊரில் இல்லாதெல்லாம் மண்டையில் ஓடும். உங்களுக்கு எப்படி தெரியல, எனக்கு ஓடும். நான் இப்போ கிட்டத்தில் கூட சொன்னேன், எல்லாம் ஓடும். நாளைக்கு நாளான்னைக்கு அடுத்த வருஷம் உள்ளதெல்லாம் ஓடும். அவைகள் ஓடாதபடிக்கு நாம் தேவனுடைய நாமத்தினால் ஜெபிச்சுட்டு ஆண்டர் நல்லா மகிமைப்படுத்தி ஆண்டர் புகழ ஆரம்பிச்சுட்டோம்னா ஒரு பெரிய வல்லமை நமக்குள்ளே வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நல்லா துதிக்க 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 துதிக்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றும் பயப்படாதப்பா, நான் யுத்தத்தை செய்வேன். அப்படி தானே எல்லாரையும் ஓட்டம் வைக்குவேன். ஆனால் கொஞ்சம் ஆசாவை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆசை சும்மா இல்லை. ஆசாவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் 2 நாளாகமத்தின் புத்தகம் 14 அதிகாரம் 2 பார்த்தீங்கன்னா, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பையும் 14:2 தான் செய்தான். அப்படியா போட்டிருக்கு? நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆசாவுக்கு சும்மா ஆண்டவர் கேட்டு உடனே ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, அவனுடைய கிரியை பார்க்குறாரு. எப்படி? நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்தான். என்ன செஞ்சா? தேடாதவன் எல்லாரும் என்ன செய்யணும்? வெட்டி போடு அப்படின்னு சொன்னான். அதுக்காக நாம் நினைச்சக்கூடாது, அப்படி செய்யறதுக்கு முற்படக்கூடாது. விளங்குதா? அப்புறம் என்ன தெரியுமா, இதை சொன்ன உடனே பாருங்க, மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். யாரு? ராஜா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னு அடுத்த வருஷம் போட்டிருக்கு. இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டு தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். எப்போ தெரியுமா? எல்லாரும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழுவதும் சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை தேட வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட தேடின போது கர்த்தர் வெளிப்பட்டார். 15 அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் தான் நினைக்கிறேன், அவன் சொல்கிறான், நீங்கள் கர்த்தரை தேடினால் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? தம்மை வெளிப்படுத்துவார்.
கர்த்தரை முழுமையாக தேடி பாருங்க, கர்த்தரை உண்மையாக தேடி பாருங்க. கர்த்தரை ஏதோ டைம் கிடைச்சா பொழுதுபோக்காக தேடி பார்க்காங்க. ஆண்டவருக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அன்றைக்கு தானியேல் ஒதுக்குனா எப்படி தெரியுமா? காலையிலும் மாலையிலும் மதியத்திலும் கர்த்தர் தேடுறதுக்கு டைம் ஒதுக்குனா. கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தினாரா? கர்த்தர் வெட்கப்படுத்த. கர்த்தர் தானியேலுக்கு மட்டும்தான் தேவனா? இல்லையே. உங்களுக்கு இப்போ கூட படிச்சிங்க, ஆண்டவர் நல்லா தேடுனா கிருபை இருந்திருந்தா சிங்க கெபி கூட எப்படியா இன்ப வீடா மாறும். நமக்கு சிங்க கெபிக்கிட்டே போகிறதுக்கு பையன், ஆனால் சிங்க கெபியில் இருந்தாலும் நமக்கு இன்ப வீடாக கர்த்தர் மாற்றணும். தேவ பிள்ளையை நீ கலங்க தேவையில்லை, நீ பயப்பட தேவையில்லை. அப்போ அடுத்து என்னன்னு சொன்னால், இதெல்லாம் போக இன்னொரு காரியம் செஞ்சான் அவன். எல்லாரையும் செஞ்சுட்டு 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தை நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். என்னது? ராஜாவுடைய தாய் தான் மேலானது. அப்படித்தானே? தகப்பனின் தாயும் கனம் பண்ணு தானே வேதமே சொல்லி கொடுக்குது இல்லையா? அப்படித்தானே சொல்லி கொடுக்குது. எனவே நாம் என்ன செய்யணும்? தாய் விக்கிர ஆராதனை செஞ்சாலும் கூட நாம் கனப்படுத்தணும். வேதம் சொல்லுகிறது தான் நாம் பின்பற்றணும். ஆனால் தேவனுக்கு விரோதமான எந்த செயலை யார் செய்தாலும் கூட அவைகளிலிருந்து விடுபடவில்லை என்றால் அவர்களுடைய துட்கிரியைகளுக்கு பங்குள்ளவர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. என்ன செஞ்சானா ஆசா? எம்மா நீ என்ன பெற்றெடுத்த உள்ளம் என்னும் தெய்வம் பாட்டு படிச்சுட்டு இருக்கல, நீ எனக்கு கடவுள் பாடுவ, எல்லாத்தையும் கொண்டு போய் சுட்டெரிச்சு நீ இனிமே ராஜாத்தியா கூட இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நீ ஒரு விக்கிரக ஆராதனைக்காரி. எவ்வளவு கடினமான காரியம் தெரியுமா? அப்படிப்பட்டவனுடைய ஜெபத்துக்குத்தான் கர்த்தர் பதில் கொடுத்து அவனுக்குத்தான் தன்னை வெளிப்படுத்துவார். பரவாயில்ல, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, இப்போ அப்படிதான் கிறிஸ்தவம், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அதில் பாட்டு மட்டும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். வாழ்றதே கஷ்டம், திருப்பி எங்க மறிக்கிறது? சில நேரம் எனக்கு தெரியுது, ஏன்னா ஏன் ஊழியத்துக்கே வந்தேன்னு கூட நினைக்கிறது. நான் ஏன் ஊழியத்துக்கு வந்தோம், ஏன் ஆண்டவர் வெளிப்பாடுகளை தந்தாரு அப்படின்னு நான் நினைச்சு கவலைப்படுறது உண்டு. நினைக்க கூடாதான்? இல்லை, எனக்கு அது தோன்றது. இன்னைக்கு பார்க்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் இப்படி நடக்குது ஆண்டவரேன்னு சொல்லும்போது எனக்குள்ளே நான் ஒரு வேதனைப்படுகிறது. எங்கேயாவது ஒரு சபையில் போயிட்டு பேசாமல் இருந்திருந்த ஆராய்ச்சி ஏதோ சொல்லுங்கன்னு எந்த பரிசுத்தத்தை பாதுகாத்திருக்கலாமோ அப்படி கூட நினைக்கிற நேரம் உண்டு. ஆனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர். எல்லாத்தையும் நீதி விசாரிக்கும் போது நன்மைக்கு ஏதான நன்மையை தந்து தான் ஆவார். அப்ப அப்படி இருந்தா நிச்சயமா ஆண்டு சொல்லுவேன் என்ன தெரியுமா? உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு உன் வீட்டுக்கு விரோதமாக, உன் பிள்ளைக்கு விரோதமாக, உன் சரீரத்துக்கு விரோதமாக, உன் தொழிலுக்கு விரோதமாக, உன் பொருளாதாரத்துக்கு விரோதமாக எதெல்லாம் பிசாசு திட்டம் பண்ணி செய்கிறானோ அவனை முறியடிக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வழியாய் உனக்கு எதிர்பட்டு வருவார்கள், கர்த்தர் 7 வழியா பிரிஞ்சு போகானுவார். அந்த நேரம் எப்படி தெரியுமா இருக்கும்? பாபேல் கட்ட மாதிரி தான் இருக்கும். பாபேல் கட்டுறதுக்கு ஒருமுகப்பட்டார்கள். இப்போ இலங்கையில எல்லாம் எதிர்கட்சியெல்லாம் ஒருமுகப்படுது. அந்த மாதிரி தான். எப்படா கவுல் கலான் அது முடியுமா? அந்த மாதிரி தான். என்னது? உங்களையும் உங்கள் விசுவாச வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்காக பிசாசு பாபேல் கட்டுவான். எப்படி? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம். ஆண்டவன் செய்வார் தெரியுமா? ஒருத்தனுக்கு ஒருத்தர் பிரிய பண்ணுவார். தண்ணியை கொண்டாடுனா என்னத்தை நீ என்னட்ட சொல்கிற, மண்ணை கொண்டாட சொல்லி, நீ இப்போ மண்ணை தானே கொண்டாட, இல்லை நான் தண்ணி தானே. இப்படி பாசைகளையே பிரிய பண்ணுகிற தேவன் இன்றைக்கும் அற்புதராக நம்முடைய மத்தியில் ஆசைவாடி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ உனக்கு விரோதமாக, பிள்ளைக்கு விரோதமாக, சரத்துக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக சத்துரு வரும்போது கர்த்தருக்குள்ளே நீ என்ன செய்யணும்னா பலன் பெற ஆரம்பிக்கணும். நல்ல பலன் கொள்ளணும். எப்படி? முழங்கால நின்று கைகளை உயர்த்தி, யாருக்கும் தெரிய தேவையில்லை. ரூமில் நைட்டில் எலும்புறீங்களா, பேசாமல் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை தூக்கி ஜெபம் பண்ணி பாருங்க, வெளியரங்கமான பதிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு.
வெளியரங்கமான பதில் வரும். ஏன்னா அந்த ரங்கத்தில் தான் அவர் பார்ப்பாரு, வெளியரங்கமாக தான் பதில் கொடுப்பாரு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் பாருங்க 1 சாமுவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதனால என்ன சொல்றான்னு கேளுங்க. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பெலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். என்னது? அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை என்ன செய்வாரா? காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்திலே ஒருவரும் அவர்கள் என்ன செய்யறதில்ல. ஒன்று பலத்தினால யாரும் மேற்கொள்ள முடியாது. பிசாசு எப்படி மேற்கொள்ள முடியும்? நீ பலவானா இருந்தால் உன்னை மேற்கொள்ள முடியும். அப்படி தானே? அதுக்காக என்ன செய்யணும்? நல்ல ஆண்டோட சமூகத்தில் இருக்கணும், ஆவியில் நிறையணும், நல்லா ஜெபிக்கணும். நல்லா ஜெபிச்சு 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 வந்தீங்கன்னாக்கும் கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பலத்தை கொடுப்பாரு, ஒரு பெரிய அபிஷேகம் வரும். அந்த அபிஷேகம் என்ன சொன்னால் பிசாசு முன்னால் நிற்க முடியாது. உங்களை கண்டா பிசாசு ஓடணும், தள்ளாடி ஓடணும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவன் பெரியவர். சாதாரண நாள் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம நினச்சிட்டு நாம் இனிமேல் தனியாக இருக்கிறோம் அப்படின்னு. நாம் என்னைக்கு ஒப்பு கொடுத்து சரியாக இருக்கிறோமோ அன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்க. அவர் நமக்குள்ளே இருக்க வரைக்கும் நமக்கு முன்பதாக எவனும் நிற்க முடியாது. தேவ ஆவியான நம்ம வழிநடத்தணும். அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த நேரத்தில் உங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றவர்கள் தாழ்ந்து போவார்கள். அவர்கள் தாழ்ந்து போகிறவர்களை மற்றவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். வாசிக்கலாம் எஸ்தருடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேசுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேசும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். என்னது பாருங்க, ஆமானுடைய மனுஷி சிநேகிதர் எல்லாம் சேர்ந்து இப்போ அறிக்கை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, இவர் என்ன செஞ்சார்? வந்து அவன் வாசலேருந்து எழும்ப மாட்டேன்றான், அப்படி தானே? மொர்தெகாய் எழும்ப மாட்டேன், எனக்கு கனப்படுத்த மாட்டேன்றனால அவனை இல்லாமாக்கிட்டாலும் பரவாயில்ல, அவன் ஜனத்தையும் இல்லாமாக்கணும். அதுதானே திட்டம் பண்ணி அதுக்காக காரியங்கள்லாம் செய்தா. இப்போ வீட்டில் சொல்கிறாங்கன்னு தெரியுமா, அவன் யூதனாக இருந்தால் என்ன செய்ய முடியாது, நீ அவனை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் யூதர்களா? நம்ம ஜாதி என்னமோ ஜாதி, இவர் யூத அப்படித்தானே? நமக்கும் யூதருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? என்ன கேட்டவன்ட்டு அவர் மட்டும் நமக்கு மூத்த சகோதரனா. வெளியில் போனால் உங்கள் ஜாதி என்ன, ஏன் ஜாதினா அந்த ஜாதி. இந்த நீங்கள் யூத ஜாதியார், நம்முடைய அப்பா யூதன், நம்முடைய சகோதரனாக வந்தவர் யூதன், அவர் யூதனாக இருக்கிறதுனாலே நானும் யூதன், அப்படித்தானே? அப்போ நீங்கள் யூதர்களாக இருந்தால் உங்களை மேற்கொள்ள முடியாது. யூதன் யார் அப்படின்னா, யூதன் ஜபிக்கிறவன். அவ பிள்ளைய பற்றி என்ன சொன்னா, இனிமேல் கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று. அப்போ யூதன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்குன்னு தெரியுமா? ஜெபிக்கிற நேரம் அந்த கட்டடம் கீழே விடணும். ஜெபிக்கிற நேரம் சிறைச்சாலை அதிர்ந்ததுன்னு தானே போட்டிருக்கு. நம்ம ஜெபிக்கிற நேரம் பக்கத்தில் உள்ள கூட பயம் வருதில்லை. நல்ல வல்லமையாக ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பிசாசு கண்டு ஓடணும், தெறிக்க ஓடணும். இவன் முன்னால் நிற்க முடியாது, இவன் பக்கத்தில் நின்றா ஒரு அக்கினி இருக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொல்லி அந்த பிசாசு போய் இன்னொரு பிசாசு சொல்லணும், நீ அங்கே போகாத, நீ சுட்டரிக்கப்படுவாய். சிரிச்சுக்கிட்டே கேளுங்க, விஷயத்தை கேட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாருன்னா உங்களுக்காக வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறான்னு வேதம் போட்டிருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு, வைராக்கிய. அப்போ உற்றுவார தொடுறதுக்கு யூதனா நீ இருந்தால் உன்னை மேற்கொள்ள முடியாதுன்னு யாரு? ஆமானுடைய மனுஷி சொல்றா, சிநேகிதரை சொல்றாங்க.
நீங்களும் நானும் யூதர்களாக இருக்கிறோம், நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம யாரும் மேற்கொள்ள முடியாது. நமக்கு விரோதமாக திட்டங்களை திட்டலாம். ஆமான் நினைச்சா மொர்தெகாயை அழிக்கணும், யூதர்களை அழிக்கணும், அவர்களை நிர்மூலமாக்கணும். அதுக்காக வரைபடமெல்லாம் போட்டு, அது மட்டுமெல்லாம் மொர்தெகாய்க்காக ஒரு பெரிய தூண் நிப்பாட்டி அவன் தொங்குறத நான் பார்க்கணும் சந்தோஷப்பட்டான். அதே தொங்கு இதில் அவன் போய் செத்தான் தானே. மொர்தெகாய் அவனுக்கே பாருங்க குழி வெட்டி இருக்கிறான். அவன் வெட்டினது யாருக்கு? மொர்தெகாய்க்கு. ஆனா ஆமான் என்ன அதுலயே போய் தொங்கிட்டானே. இன்னைக்கு நான் சொல்றேன், வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு குழி பறிக்கிறாங்களா, பயப்படாதீங்க. நீங்க துதிக்கிறவர்களா இருந்தா மேற்கொள்ள கத்தர் விட மாட்டாரு, அதே இடத்துல தொங்க வைப்பாரு. அவங்க சொல்லுவாங்க, இவர்களுக்கு விரோதமா நான் போய் அநியாயமா முட்டி மோதிக்கிட்டேனே. நம்முடைய தேவன் இன்றைக்கு ஜெபிக்கிறார். நம்முடைய தேவன் ஜெபிக்கிறாரு. வருத்தம் வருதா, பயப்படாதீங்க, நல்லா துதிங்க. துதிக்கும்போது ஏன் நான் இதை இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, கர்த்தர் இன்றைக்கி அற்புதம் செய்து தானே வச்சுருக்காரு. என்னெல்லாம் உங்களெல்லாம் அப்படி வச்சுருக்காரு. எப்படி வச்சுருக்காரு? எவ்வளோ அற்புதம். சரத்தில் வந்த எவ்வளோ பலவீனங்களை கர்த்தர் சுகப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நீங்கள் இன்னும் துதிக்க அந்த வியாதிகள்லாம் போயிடும், ஒன்றுமே இருக்காது. நீங்கள் நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு கூட வாலிபர்களை போல இருக்கலாம். நீங்கள் எப்படி அறிக்கை செய்யலாம்னா, மோசே என்னை அனுப்புகிற போது 40 வயது தான், இப்போ 45 வருஷம் கூட ஆயிடுச்சு, 85 வயசாயிருச்சு, அதே பலனோடு கூட நான் இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செய்வார். அதுக்காக நாம் பிரயாசப்படணும், அறிக்கை செய்யணும். காலையில் இருந்துச்சு, ஆண்டவரே நீர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம், என் ஆயுசு நாட்களை நீர் கூட்டி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேக காரியங்களை நான் பார்ப்பேன் ஆண்டவரே, நான் பார்ப்பேன் ஆண்டவரே, அதை பார்த்து நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சொல்ல 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 என்னன்னா, அது அங்கே எழுத முடியாத அளவுக்கு எழுதிக்கிட்டே போவார் ஆண்டவர். எழுதிக்கிட்டே போயிட்டு அதை நிறைவேற்றி கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க பார்ப்பீங்கன்னாக்கும் எஸ்தருடைய புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின் படியும் செய்யப்படுகிறதுக்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. என்ன, ராஜா கிட்ட போயிட்டு சீல் வாங்கியாச்சு. யாரு? ஆமான் வாங்கிட்டான், ரகசியமா வாங்கிட்டான். அவன் என்ன, யாரு? இவங்களுக்கு யாருமே இல்லைன்னு. ஆனா இவங்களுக்கு ஒரு பெரியவர் இருக்கிறார் என்பதை மறந்து போனான். அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார் மறந்து போனான். அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறது இருக்கிறத மறந்து போனான். அதனால அவன் ஜெயம் கொண்டவனா எல்லா இடத்துக்கும் போஸ்ட் மாஸ்டர் அனுப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான், எல்லாம் ரெடியா இருங்க. அன்னைக்கு என்ன செய்யலாம்னா, எல்லாரையும் நம்ம ஒட்டு மொத்தம் குழந்தையிலேருந்து எல்லாரையும் என்ன செய்யலாம், காலி பண்ணிடலாம், போட்டு தட்டிடலான்னு. இவன் இப்படி பண்ணும்போது ஆண்டவர் இன்னொரு பிளான் சொல்லி அதன்படி எல்லாம் மாற்ற வச்சுட்டாரு. மாறி போன இடையில நமக்கு தெரியும், இப்போ நேரம் இல்லை அதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ என்ன, மாறி போன உடனே யூதர்கள் எழும்புனாங்க பாருங்க. யூதர்கள் எழும்பி எல்லாரையும் சர்ச்சை போட்டானோ, பகைஞர்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். தேவ பிள்ளையே, உனக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக, சரீரத்துக்கு விரோதமாக பிசாசு பல காரியத்தை திட்டம் பண்ணி செய்ய நினைத்தாலும் கூட, நீ கர்த்தருடைய மகனாக மகளாக யூதனாக இருக்கும்போது அது மேற்கொள்கிறதுல நீ தான் மேற்கொள்வாய் என்று சொல்லுகிறேன். நீ மேற்கொள்வாய், அது சாட்சியாக மாறும். நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தரின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு, என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தாரு, என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தாரு, கர்த்தருடைய கரம் அற்புதம் செய்தது என்று சொல்லி நீங்கள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார். நீங்கள் பாருங்கள், சில நேரங்களில் சாத்தானை திரும்ப செய்வான், நம்மக்கிட்டே கேட்டு நம்ம வாழ்க்கைக்கு சூனியம் வைப்பான். நம்மக்கிட்ட கேட்டே நம்ம வாழ்க்கையை சூனியம் வைப்பான். நீங்கள் வாசித்து பாருங்க, நியாயாதிபதி புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவளிடத்துக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துறதுக்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அந்த 1000 வெள்ளிக்காசு கொடுக்கறதில்ல, எனக்கு சரியான ஒரு பெரிய இது என்னன்னா,
ஒருத்தன் கொடுத்து எல்லாம் சேர்ந்து போட்டு நாம் கொடுப்போம்னா ஒவ்வொருவரும் தர வேண்டியிருக்கான் பாருங்க. ஏன்? நேரடியாக சிம்சனோடு கூட மோத முடியாது, நேரடியாக அவனை மேற்கொள்ள முடியாது. அவனுக்கிட்ட தேவ பலம் இருக்கிறது. எனவே இவனை ரகசியமா எப்படி செய்யலான்னு பிசாசு ஒரு ஆலோசனை சங்கத்துக்கு போய் ஒரு கூலி பொருந்தி கொள்ளுகிறான். தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக இப்படி காரியங்கள் நடந்தாலும் நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள் இப்படி ஏமாற்றங்கள் அல்லது போனால் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று வந்திருக்கலாம், அல்லது போனால் பிசாசு காரியங்கள் செய்ய துணிந்திருக்கலாம். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் தாமே எழும்பி அற்புதத்தை செய்வார். நீங்க வேதத்துல பார்ப்பீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வேகம் வாசிப்போம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். என்னது? கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு. என் பிள்ளைக்கு விரோதமாக அப்படிதானே ஒரு வைராக்கியம். பராக்கிரமசாலியாலும் முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை இது ஏசாயால. ஆனா சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்றான்னு பாருங்க. சங்கீதம் 78, 65, 66 வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனை போலவும் திராட்சை ரசத்தால் கெம்பீரிக்கிற பராக்கிரமசாலியை போலவும் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். சரி, அயர்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆளை தட்டினீங்கன்னா என்ன ஆகும்? போய் தட்டுங்க பாப்பா, என்ன செய்வான்? சரி, மெல்ல மேலும் அப்படி சொல்லுவானா? அப்படின்னு எழும்போம். அதே மாதிரி கர்த்தர் எழும்புவார். எப்படி? நித்திரை தெளிந்தவனை போலவும் திராட்சரசத்தால் கம்பீரிக்கிறவன. நம்ம நாட்டில் தான் அது நல்லா இருக்கும். கொஞ்சம் போட்டானா தெரியும் இவன் போட்டிருக்கான்னு சொல்லத்தக்கதாக இருக்கும். இப்படி ஒரு பக்கம் சரத்தை தூக்கிவான், அப்படி பேசுவான், அடிப்பேனுவான், பின்னால் தான் நடப்பான் இல்லையா? இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தர் எழும்புவார். எழும்பி சத்துருவை பின்புறமாக அடிப்பான். அவன் எதிர்பார்க்கலை இந்த அடி விழுன்னு, அவன் எதிர்பார்க்கலை. அந்த அடி விழாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு அவன் முன்னேறி போனான். பின்னால் ஒரு அடி என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த வீல், அதாவது ரதத்தினுடைய இதெல்லாம், அதுக்கு என்ன சொல்கிறது, வீலுக்கு என்ன, ரோதையெல்லாம் இருக்குது தானே, உருளையெல்லாம் தண்ணியில் உருண்டு போகும். உருண்டு போகிறத தேவ ஜனங்கள் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்படிதான் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது பின்னால போன எல்லா ரதமும் அந்த உருளைகள் எல்லாம் கலண்டு போயிருச்சு. அவனை தேடினா அவனையும் காணோம், தண்ணி எங்கேயோ கொண்டு போயிருச்சு. தேவ ஜனங்கள் கரை சேர்ந்தார்கள். கர்த்தர் அப்படி அற்புதம் செய்வார். அதே வேளை அதான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நான் சொல்றேன், நீங்க அறிக்கை செய்து பழங்க. இன்னொரு காரியம் தான், எரேமியா 20:11 வாசிங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். என்னதான்? கர்த்தரோ பராக்கிரமசாலியாய் பயங்கரமான பராக்கிரமம். நம்ம யாரு தெரியும் சொல்லுவோம்? கர்த்தர் உங்க கூட இருக்காரு பிரதர், சிஸ்டர் உங்க கூட இருக்கிறாரு பிரதர், அப்படிதான் சொல்லுவோம். என் கூட இருக்காருன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம், பயப்படுவோம். அப்படித்தானே? அவன் சொல்றான், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலட்சி அவர்களுக்கு உண்டாகும். அது கர்த்தர் செஞ்சுக்குவா. அதுக்காக நாம ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என் பிள்ளை கூட இருக்காரு, என் குடும்பத்தோடு இருக்காரு, சபையோடு இருக்கிறார், வேளத்தில் இருக்கார், சரத்தில் இருக்காரு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருந்தால் மேற்கொள்ள முடியாதுதான் ஆரம்பத்தில் நம்முடைய வசனம். அவர்கள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டேன், ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கு. அப்படி தானே இருக்குது அந்த முதல் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்படி அந்த கர்த்தர் சில நேரங்களில் சில காரியங்களில் நீங்கள் என்ன செய்வீங்க? ஏமாந்து எல்லாத்தையும் விட்டுருப்பீங்க இல்லையா? ஏமாந்து விட்டதெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் மேற்கொள்வ, நீ மறுபடியும் அத்தனை பெற்றுக்கொள்வார். வாசிங்க ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 27:40 வாசிங்க. உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். மேற்கொள்ளுகிற ஒரு காலம் வருது. எப்ப இவன் போய் ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு ரெடியா இருக்கிற நேரத்தில் என்ன செஞ்சான்? யாக்கோபு அம்மா கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி என்ன செஞ்சிட்டான்?
ஒரு ஆட்டை வெட்டி தோலை போட்டு எல்லாத்தையும் செஞ்சு அப்பா சாப்பிடுங்கப்பா நான் சமைச்சிட்டு வந்து ஏன்ப்பா குரலே ஒரு மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் கேட்கும்போது கிட்டவா மோந்து பார்த்தா என்னது எல்லாமே நாடகம் நடித்து ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு பிறகு ஏசா வர்றான் வந்து வேகமாக சமைச்சு வேகமாக ஓடி இவங்கிட்ட கேட்ட அது பாருங்க எவ்வளவு சீக்கிரமாக உனக்கு எப்படி கிடைச்சு அவன் புத்திசாலி தான் கண்ணு தெரியாட்டி போலாம் புத்தி இருக்கு அப்பனுக்கு கேட்குறான் எப்படி சீக்கிரமாக கிடைச்சு நீர் ஆராதிக்கிற கத்திரி எனக்கு டக்குன்னு தந்துட்டாரே. ஆனால் எவ்வளோ திருட்டு வேலைலாம் செஞ்சுருக்கேன். அப்போ எல்லாம் கடைசியில் வந்து அவன் அழுகிறான் அழுது அப்பா அப்படின்னா எனக்கு ஒன்று வைக்கல அவன் அன்னைக்கு ஏமாத்தனவே என்ன இன்னைக்கு ஏமாத்துறேன். உன் பணத்தை எடுத்துருக்கலாம், உன் பொருளை எடுத்துருக்கலாம், உன் குடும்பத்தில் பல காரியம் செஞ்சுருக்கலாம், உன் சொத்தை கூட எடுத்துருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் தேவனை விசுவாசி கத்தரை நல்லா ஆராதி கத்தரை அதை மறுபடியும் உன் கரத்தில் கொடுக்கணும்லவராக இருக்கிறார். என்னது அப்போ என்னது எடுத்துட்டேன் என்ன ஆசீர்வதிங்கப்பா. கடைசியில் அவன் சொன்னா நீ பட்டயத்தால் பிழைச்சிக்க ஒரு நாள் வரும்ப்பா உன் கழுத்து மேலே இருக்கிற இந்த நுகம் இந்த பாரம் உடைக்கப்படும் அன்றைக்கு நீ அவனை மேற்கொள்வாய். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்து உங்கள் கழுத்தில் அது ஒரு பெரிய சுமையாக பாரமாக இருக்குது. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் பல காரியம் அந்த காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கேன். வியாதியோ இல்லாட்டி போனால் வேறு ஏதோ ஒன்று அதுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். அது பாரம் இருக்குது. கர்த்தர் சொல்கிறது என்னென்னா அதை நீ மேற்கொள்வாய். எல்லாரும் கொஞ்சம் நேரம் 2-3 ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நான் போவோம். விசுவாசம் இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எப்படி பலப்பட்டவங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் யுத்தம் பண்ணுறதுக்கு பழக்கப்பட்டவங்களா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.